ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சமைக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு காய் ரெண்டு காயாக இருந்துச்சு. பாவக்காய் ஒரு 2 இருந்துச்சு, அவரைக்காய் கொஞ்சம், ஒரு காலிஃப்ளவர் ஒரே ஒரு பூ, ஒரு இதழ் மட்டும், உருளைக்கிழங்கு 2. இதை வச்சு ஒரு புது விதமாக ஒரு வெஜ் பிரியாணி போட்டுருவோம் வாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கீங்க குக்கரில். அதுக்கடுத்து பட்டை, பூ, வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கீங்க. இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் மொத்தமாக அரைச்சி ஊற்றியாச்சு. ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அது இந்த ஜாருக்கு நைஸ் ஆகாது. தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டோம்னா நைஸ் ஆயிரும். இப்போது கரம் மசாலா தூளுங்க கொஞ்சம் தான் இருக்குது, அதை அப்படியே கொட்டி விட்டுட்டேன். அடுத்து பிரியாணி பொடி, இதுவும் கொஞ்சம் தாங்க இருக்குது, போட்டாச்சு. எண்ணெய் பிரிய வரலாம் நல்லா மசாலா வதக்கியாச்சுங்க. அடுத்து காய்களை போட்டுக்கலாம். பட்டாணி, அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய், அவரைக்காய், காலிஃப்ளவரு இதெல்லாம் போட்டேங்க. இதையும் ஒரு வதக்கிடுவோம். காயும் போட்டு வதக்கியாச்சுங்க. பாவக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், புதுவிதமாக சூப்பராக இருக்குங்க. பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெய் ஊற்றியாச்சு, அரிசியும் போட்டாச்சுங்க. இது ஒரு இது வதக்கிட்டு அளவு தண்ணி வச்சு குக்கரை மூடி வைக்கணும். புதுவிதமாக உங்களுக்கு சமையல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை, சிவமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சிவமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து சமையல் வீடியோ வரும். உப்பு போட்டுக்கிறேங்க, அவ்வளோதாங்க. அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் குக்கரை திறந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்ங்க. மல்லித்தலை புதினா மல்லி போடாமல் விட்டுட்டேங்க. இந்த போட்டாச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏற்கனவே நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன், திரும்பவும் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாய்ங்க, வணக்கம்.